திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். உண்ணாமூலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மண்ணாந்தன அறிவித்தீர்கள் மழலை முழுவதிரும் அண்ணாமலை தொழுவார்வினை வலுவா வண்ணமாறுமே. திருச்சிற்றம்பலம். காஞ்சிபுரப்பாடானத்துல வாணேசப்படலம் படிக்க போறோம். அறம்பயில் காஞ்சி நந்த திறஞ்சிறிதறிந்தவா செப்பினாமினி பிறங்கு சீர் அத்தளிக்குணாது பேதுரு பரம்புவில் உழவர் வாணேசம் பண்ணுவாம். அறம் திகழ்கின்ற காஞ்சி நகரின் அந்தகேசத்தின் இயல்பினை அறிந்தபடி சிறிது கூறினோம். இனி விளங்குகின்ற சிறப்பினையுடைய அந்தகேச திருக்கோயிலுக்கு கிழக்கில் மாறுபடாத மேருமலையை கோட்டிய வீரர் தம் வாணேச தலத்தினை கூறுவாம். தர்மம் பிளராத சத்த தானம் என முன்னும் வந்தது. அம்மையார் 32 அறங்கள் வளர்த்ததற்கிடம் என்க. வாணன் வரம்புறல் இருளுடை வாணன் என்றியம்புதானவன் தெருவினை காஞ்சியின் அருட்சிவக்குறி நிறுவினன் அரிச்சனை நிரம்பி மாதவம் உருவரின் உஞ்சிற்றினான் உழப்பில் காலமே. வலிமையுடைய வாணன் என்னும் அசுரன் தீவினையை கெடுக்கின்ற காஞ்சி மாநகரில் சிவலிங்கம் தாபித்து பூசனையை முற்று பெறச் செய்து முனிவர் போல பெருந்தவத்தை அளவிறந்த காலம் செய்தனன். அன்பினிற்கெளிவரும் அழகன் ஆங்கவன் முன்புறத் திருநடம் முயலக் கண்டனன் என்பினக் குருக நின்று ஏத்தினான் நந்தி தன் பெருங்கணத்தோடு முழவு தாக்கினான் அரியனாயும் அன்பருக்கெளியனாம் அழகனவன் முன்னர் திருநடம் புரியக் கண்ட வாணன் என்பும் குளியமெனம் ஒன்றி உருகி துதித்தனன். திரு நந்தி கணங்களோடும் குடமுழவமும் முழக்கினான். அருமையில் எளிய அழகர் போற்றி. அழகே குடமுள விருகரங்குலங்கத்தாக்குதோ அடர் பெரும் கருணை கூர்ந்தடிகள் ஆயிரம் தட நெடுந்தரம் பெற நல்கித்தானவர் விடலை நீ விட்டது விளம்புகின்றலும் குடமுளவை இரு கரங்களிலும் அதிர தாக்குதோறும் சிறிபெரும் கருணை வெளிப்பட்டிறைவனார் 1000 நீண்ட பெரிய கரங்களை அவனுக்கு நல்கி தானவ விடலையே நீ விரும்பிய பொருளை கூறு என்றருளலும் விடலை 16 பிராயத்திற்கு மேல் 30ஆம் பிராயம் வரையில் கூறப்படும் ஆண்பாற் பருவப் பெயர் விடலை. பன்னிரு பாட்டியல் 232வது பாடல். ஆயிரமுளரி நீண்டு அலர்ந்த நீநிறமாயிருங்குன்றுழல் வாணன் தாழ்ந்தெழு தீயலற் புரிசையும் திரளும் ஆக்கமும் பாய மூவுலகமும் பரிக்கும் கொற்றமும் 1000 தாமரை மலர்கள் கொண்ட நீல நிறமுடைய மலையொத்த வாணாசுரன் பெருமானை பணிந்தெழுந்து பகைவரை சுடுகின்ற நெருப்புமயமான மதிலும் வலிமையும் செல்வமும் பரந்த மூவுலகங்களையும் தாங்குகின்ற வெற்றியும் ஓவரு நிலைமையும் முன்னடித் துணை மேவரு பக்தியும் வேண்டினேன் ஒரு
மாவடி முளைத்தெழு வள்ளலேனென காவணி உடுத்தொளிர் கம்பவாணனும் என்றும் நீங்காத இயல்பும் உன் திருவடிகளிற் பொருந்திய பேரன்பும் வேண்டினேன். ஒற்றை மாமரத்தின் மூலத்துத் தோன்றிய வள்ளலே என்று வேண்ட சோலை சூழ்ந்தழகு செய்யும் திருவேகம்பப் பெருமானரும் அணியவை முழுவதும் அழித்து நீங்கினான் புனைவுகள் அசுரர்கோன் புவனஞ்சாவையும் தனதடிப்படுத்தினன் தருக்கி வாழினாள் முன்னைவனை தொழுதெழக் கைலை முன்னினான் வேண்டிய வரங்கள் முழுவதும் வழங்கி நீங்கினர். புகழ் பூண்ட அசுரர் தலைவனும் புவனங்கள் எல்லாவற்றையும் தன் ஏவலுட்படுத்திச் செருக்கிச் செல்வக் களிப்பில் வாழும் காலத்தில் எல்லா பொருட்கும் முன்னோனைத் தொழுதலான் உயரக் கைலியை அடைந்தான். எம்மையாளுடையவன் நடன வேலையில் செம்மல்லாயிரமணிக் கடகச் செங்கையால் தொன்மெனக் குடமுழா எழுப்பச் சூர்த்தகன் கொம்மை வெள்விடையினான் கருணை கூர்ந்தரோ. நம்மை அடிமையாக உடைய பெருமான் திருக்கூத்தியற்றுகையில் அவுணர் தலைவன் கடகமணிந்த 1000 கைகளால் தொம்மென முழங்கக் குடமுழா வாசிக்க அச்சந்தரும் கண்களும் இளமையும் வெண்மையும் உடைய விடையுடைய பெருமான் கருணை மேற்கூண்டு சூர்த்தகன் சூர்த்தகன் அதாவது சிவ புண்ணிய படலம் 12 காண்க. எவ்வரம் விளைந்தன எனினும் நல்குதும் அவ்வரம் புகழென அசுரன் கூறுவான் செல்வன்னின் திருவடிச் சேவை நித்தலும் செய்வது விளைந்துளேன் கருணை செய்து நீ எவ்வரம் எனினும் வழங்குவோம் கேளென அருள அசுரன் கூறுவான். திருவடி தரிசனம் நாதோறும் முட்டின்றி பெற விரும்பியுள்ளேன் ஆகலின் கருணை வைத்து நீ பீட்டுயர் முருகவேள் விரைப்பிராட்டியோர் கோட்டிளம் களிற்றொடு கோட்டுகணங்களின் ஈட்டமோடெய்தி என் இருக்கை வாய்தலின் மாட்டிருந்தெனக்கருள் என வணங்கினான். பெருமையோடும் உயர்ந்த முருகவேளும் இமயவல்லியும் ஒற்றை கொம்புடைய விநாயகப் பெருமானும் சிவகணங்களும் உடன் சூழ எனது மனைவாய்தலின் முன் எழுந்தருளி இருந்தருள் செய்க என வணங்கினான். எண்ணியாங்களிக்குமெந்தை அவ்வண்ணமே 1000 அருவி வைகினான் கண்ணுறும் அசுரனுங் காலந்தோறும் அங்கண்ணலை அடிதொழுதவின் வைகுநாள் எண்ணியவற்றை எண்ணியவாறே அருளும் அமது தந்தையார் அங்கனமே அவன் இருக்கையில் நிலைவரத் தங்கினார். கருத்து மிகும் அசுரனும் காலங்கள் தோறும் அண்ணலைத் தொழுது அன்பொடும் வைகுநாளில் தம்மையும் தருதல் அறம் பூண்டு பாரியும் பரிசில் இரப்பின் வாரோன் என்னானவர் வரையன்னே எனவும் ஜாமும் பாரியும் உளமே குன்றும் உண்டு சீர் பாடினீர் செலினே எனவும் 408 110 வருதான். வாசவன் நடியவன் மற்றையாரையும் நீ பூசலிற் புறங்கொடுத் தெரிய போக்கினான் காசனி மடருடைக் கடவுள் முன்னேறி ஏசரு செருக்கினால் இது விளம்புவான். இந்திரனையும் திருமாலையும் மற்றையோரையும் போரிற் புறங்காட்டி ஓடும்படி போக்குவித்தார். நீலமணி போலும் அழகிய கண்டமுடைய சிவபெருமான் முன் சென்று துன்பத்திற்கேதுவாகிய செருக்கினால் அதனை கூறுவான். என்னோடு போர் எதிர்ந்து எதிர்ந்தெரியல் போயினார்
என்னரும் இனி மற்றன் புயக்கண்டூதியை என்னுடை பிரானிடை தீர்ப்ப எய்தினேன் என்னென் திருவுளம் இயம்புவாயென என்னுடன் மாறுபட்டு எல்லோரும் கொட்டோடினர் கெட்டு ஓடி எல்லோரும் கெட்டோடினர் அப்படிதான் சொன்னான். எல்லோரும் கெட்டு ஓடினர். இப்பொழுது என் புயத்து எழுந்த தினவினன் எனக்கு அந்த முதல் சொன்னேன்டா பிள்ளையா சொல்லிட்டேன் சரி நான் கண்டு திருப்பி சரியா படிக்கிறேன் நான். அந்த பிள்ளையா சொல்லேக்குள்ள விளங்காது இல்லை என்ன சொல்லினம்ன்றது விளங்காது. என்ன அந்த வசனங்கள் விளங்காது. அப்ப நான் அதுக்கான திருப்பி படிக்கிறது என்னது கொண்டோடினர் என்று வேற அது ஓகே கெட்டோடினர். என்னுடன் மாறுபட்டு எல்லோரும் கெட்டு ஓடினர். இப்பொழுது தென்புயத்து எழுந்த தினவினை நும்மிடத்து தீர்க்க வந்தேன். நின் திருவுள்ள கருத்தினை கூறுவாய் என்ன என்னரும் மெத்திரத்தரும் எனினுமாம் என்னரே ஆயினும் கந்த ஏதோ அது ஏதோ வெறுவலன் எதிர் நின்று விளம்பக் கேட்டலும் திருவடி விரலுதிர் விழிசிரிப்பினால் மறுவலற் கடந்தருள் மதுகை எம்பிரான் குறுநிலா நகை முகுழ்த்தி தனை கூறுமாள் நினைக்கவும் கூடாத ஒன்றை அஞ்சானாய் எதிர் நின்று உணர்த்த கருவியின்றி கரும முடிப்பவர் அவன் போதைமையை நோக்கி வெள்ளொளி பேதமையை நோக்கி வெள்ளொளி தவள புன்முறுவல் பூத்து வாய் மலர்வார். இயமனை இராவணனை மலரவனை மன்மதனை முப்புறத்தை கருவியின்றி அழைத்தமையும் வில்மதனை வென்ற தளர் விழியே ஒன்னார் தம் பொன் எயில் தீமடுத்த திண்ணகையே பூமிசையோன் தார்மடி கொய்தது கூறுகிறதே ஆயிரன் தார் முடி கொய்தது கூறுகிறே ஆறுயிருன் கூட்டுயிருண்ட தடித்தலமே என்றான். பரசும் பினாகவும் சூலமும் என்னே கரமலர் செப்பக் கொள்ளல் தமிழே எங்களுக்கு விளங்குற ஹஸ்தம் என்னத்தை வர்றாங்களே தெரியல. கரமலர் செப்பக் கொள்ளல் சிதம்பர செய்யுட்கோவை 21 என்னும் செய்யுளையும் காண்க. இங்கே திருமால் நிலைமையையும் விடுவச் எண்ணுக. இங்கேயும் எண்ணுகாண்டுதான் வந்து நீங்க காண்காண்டு படித்த நீங்களே தெரியும். அதான் இவங்கட இந்த நல்ல தமிழ் எங்களுக்கு எல்லாம் நல்ல தமிழ் படிச்சாதான் இதுகள் விளங்கும். இங்க வேறங்க இது என்னண்டே விளங்கல. தளர்விழிய உன்னேர்தான் பொன்னையில் தீமடுத்த திண்ணகையே பூமி செய்யும் தேர்முடிய என்னத்தை சொல்லி விளக்கையில் இதுக்கு தமிழ் வடிக்கோடும். இதுக்கு புலவர் பேர் முனைவர் மாதிரிதான் சரி. தொல்காப்பியம் முதுதவ பிருகுவின் சாபமொய்ப்பினால் எதுகுல துதித்தெனக்கினியனாகிய புதுமலர் துளவனின் புயக்கண்டூதியை கதுமெனக் போக்குவான் வருவன் காணொனா பிருகு முனிவர் சாப வலிமையை கடக்கலாட்டாது ஜதுமரவி தோன்றி கண்ணன் ஜதுமரவு தானே ஜதுமரவி தோன்றி எனக்கினியனாகிய கண்ணன் தினைவை விரைவிற் போக்கும் பொருட்டு வருவான் காணான் என்று ஜதுமரபில் வந்து ஜாதவனாய் ஆயர்பால் வளர்ந்தமை பற்றி ஆயர் ஜாதவராயினார் என்க புதுமை வாடாமை முதலியன ஏவல் வழி நின்ற போர் என்பார் இனியன் என்றனர். இது எங்களுக்கு என்ன விளங்குது? போர் என்பார் இனியன் என்றனர். தற்றொழுவாண்டனைத்தான் செகுப்பது நற்றிறனென்றென நாடி இவ்வண்ணம் சொற்றனன் திருவுளம் சுழித்தியாவையும் அற்றமில்லவனவள் அது கொண்டாட்டுவான்.
எல்லா உயிர்களையும் துன்பமில்லையாக முக்கூற்றுப்படுத்தி கூத்தாட்டுக் காண்போர் தம்மையே தொழுவானைத் தாமே அளிப்பது அறம் அன்றென்று திருவுள்ளத்துச் சினக்குறிப்புடன் அருளினார். இருள் கொடியிருந்த முன்மெனத்து நீங்கி வன்முரணினை அடக்கவே போலும் முந்தை நாள் செருவகத்தெம்மினும் திரள் கொள்வாயென வரமரிக்கு எம்பிரான் வழங்குஞ் சூழ்ச்சியே. முற்காலத்தில் எமது பெருமான் போர்க்களத்தில் எம்மிடத்தும் வெற்றி பெறுகென திருமாலுக்கு வரன் நல்கிய உபாயம் அறியாமை குடிகொண்ட புல்லிய மனத்தினன் வலிமையை அடக்கவே ஆதல் கூடும். இந்நிகழ்ச்சியை பாரதம் சாந்தி பருவத்திற் காண்க. நம்பன் நீதுரைத்தலும் நமக்கு நக்கு கையறு நக்கு கையறிந்து தம்பிரான் 30ஆம் முறையின் என்னோடன்று ஏற்றும் என்னோடு ஏற்றும் பெறர் ஏற்றும் என்னோடு ஏற்றும் பெறார் கணத்தொடும் மூடியுந்துள்ளான் அம்பகமுளரியான் அமரக் காற்றலான் நமக்குச் சிறந்தோர் இதனை கூறலும் கைகொட்டி நகைத்து எம்பிரானே தேவரோடும் கூடி வந்தென்னோடும் எதிர்ந்து 30 முறை தோற்று புறங்காட்டி உயிர் பிழைத்த பதுமாட்சன் போர் செய்வதற்கு அவனை ஓராண்ட கைமீளியாக வைத்து அவன் இது கிளந்தன என்றை நீ எனக் கவர்மெனக் கொடுந்தொழில் தருகன் காட்சினத்தவளுடை ஊழினா நிகழ்ந்து சாற்றலும் அவனையோர் ஆண் தன்மையுடைய வீரனாக வைத்து என்னே இதனை கூறினை எந்தையே நீ என்று கொடிய செயலையும் அஞ்சாமையையும் தருகின்ற சினத்தையும் விரும்புகின்ற மனத்தினையும் கெடுதலை உடைய விதியையும் உடையோன் இகழ்ந்து பேசலும் தவல் இன்னாதாதல் தவலும் கெடலும் நனித்து. திருக்குறள் 156 என்புலி காண்க. கவர்வு விருப்பமாகும். தொல்காப்பியம் சொல்லிரி 66. எல்லாத்தையும் படிக்கணும். அவன் அமர்கிடைத்தவன் தன்னை கொண்டே அவன் கவர்மடக்கிய நினைத்த கண்ணுதல் சிவபிரான் குறுநகை முகுழ்த்துச் செப்புவான் தவளரும் ஆற்றலோய் சாற்ற கீழ்மதி தோற்ற திருமாலைக் கொண்டே வாணனை கைப்படுத்த அகந்தையை அடக்க நினைத்த பிரானார் இளநகை காட்டிக் கூறுவார் கெடாத வலியினானே சாற்ற அதனை மதித்துக் கேட்டி. நின்னமர் குடந்தை பின்னினை அடக்குவான் துண்ணு சீருவமணியனுக்குத் தொண்டு பூண்டு என்னருட்குரியனாய் எருள் படைத்தனன் என்னவன் முன்னவனாக எண்ணலை தோற்ற பின்னர் நின் செருக்கினை அடக்குதற் பொருட்டு செறிந்த சிறப்புடைய உவமன்யும் முனிவர்பால் திருவடி தீக்கையிட்டு வழிபாட்டினால் எமது அருளுக்கு பாத்திரனாய் வன்மை எய்தினன் முன்ன நிலையில் வைத்தனை எண்ணாதே. என்ன நாள் அவன் வரும் என்றியேல் ஒரு நின்மகட்கோர் பழி நிகழ நின்னகர் நன்னடும் கொடியுள் ஒன்றோடியும் நான் வரும் என்னலும் அசுரர்கோன் இருக்கை எய்தினான் அவன் வருநாள் என்றென விளவுதியேல் ஒப்பற்ற நின்மகட்கோர் பழி வந்து சூழ நின்னகரத்து கொடி ஒன்றொடிந்து வீழ்நாள்
வருவன் என்ற அளவிலே அவுணர் கோமான் தன் மகனைக் கண் புகுந்தனன். உஷையின் களவொழுக்கம். அங்கொரு நாளவன் பயந்தாயிலை கங்குலிற் கண்ணன் செய்வரும் பொங்கலில் அனிருத்தன் புல்லப் புல்லினாள் வெண்களிப்பெய்தினல் விழிப்பக் கண்டிலாள். ஓர் நாள் அவன் ஈன்ற அழகிய இலைகளையுடைய மகள் உஷை இரவிடைக் கனவில் கண்ணனுக்கு மகனராகிய பிரத்தியும்னன் பயந்த அழகுமிகு அனிருத்தன் தன்னை தழுவ தானும் எதிர் தழுவினாள். விரும்புகின்ற களிப்புற்றனல் விழித்தவழி காணாளாய். கையெறித் தழுதுகண் களலுண்டு சோர்ந்தனனுள் மெய்யணி சிதைந்து மெய்வெறுவீதாதல் கண்டெய்தனத்தன் மலர் அனங்கன் சூடினான் மை தையல்தன் மருகியாய்ச் சார்வதோர்ந்தன. கையால் ஏற்றி அழுது கண்கலங்கித் தளர்ந்தனள். அணிகள் நெகிழ்ந்து வீழ்ந்து உடம்பு வறிதாதல் கண்டு அழகிது எனக் கூறி மன்மதன் அம்புகளாகிய மலர்களைத் தொடுத்தான். அவ்வழகி தன் மருமகளாதலை உணர்ந்தாற்போல களங்கனி கூந்தலிற் கவற்றித் தற்றறத் துளங்குருவளம் பகைத் தொடர்பின் வீழ்கரி விளங்கிளை முந்துதன் வீறு ஆட்டலால் இளங்கொடி முதல் அறிந்தென்னச் சாம்பினாள். காளாம்பழம் போலும் கரிய கூந்தலில் அது என்ன காளாம்பழம் ஒன்று இருக்கா காளாப்பழம் போலும் கரிய கூந்தலினால் வருந்தி தன்னை அழிக்க மெனந்தளர்ந்த பழைய பகை காரணமாக மன்மதனுடைய ஜானையாகிய இருள் விளங்குகின்ற அணிகளைப் பூண்ட உஷை முன்பு தன் ஆற்றலை புலப்படுத்தலால் இளங்கொடியை அடியில் அறுத்தாற்போல வாடினாள். வள்ளி முதலறிந்தற்று. திருக்குறள் 1304. விரகமுற்ற மகளிரை இரவு வருத்தும் இருள் மன்மதனுக்கு ஜானை என்ப. இது அகத்துறையில போகுது, அகத்துறை பாட்டுகள். பழி வருமென்ற சற்பழுதுராவகை உலை விழித்திறந்து பாடொழிப்ப வல்விரைந்தெழுபவன் போல் இருள் கிழித்துவையவன் சுழி புனற்கருங்கடல் முகட்டுத் தோன்றினான். பழி வருமென்று திருவாக்கு பிழைபடாதபடியும் மான் போலும் விழியினையுடையாளுக்கு வரும் சாக்காட்டை தவிர்ப்பவும் மிக விரைந்து எழுவோன் போல இருளைப் பிளந்து கொண்டு சூரியன் கடல் முகட்டில் எழுந்தான். அத்திறங்கேட்டதோழி ஆய்ந்திருப்படத்தில் தீட்டி இத்தனி குமரனேயோ என்றுள மகிழ்ச்சி நோக்கி தத்து நீர்த்துவரை நன்னித் தவிசொடுந் துயில்கின்றானை சித்திரமெனக் கொண்டெய்தி திருந்திளை முன்னர் உய்ந்தாள். கனவிடை தோன்றியோன் உறுப்பு நலங்கள் கேட்டறிந்த தோழி வடிவினை படத்தில் ஆராய்ந்து எழுதி கனவிடை வந்தோன் வடிவு கண்டு மகிழ்ந்தவழி இவ்வொப்பற்ற அரசுலங்குமரனோ என தவழ்கின்ற நீர் சூழ் துவாரகையை நன்னி துயில்வோனைக் கட்டிலொடுஞ் சித்திரம் ஒப்பக் கொணர்ந்து உசையிடம் சேர்த்தனள். அரசுலங்குமரர் பலரை தீட்டிக் காட்டினமை ஆய்ந்து எனவும் இத்தனி குமரனேயோ எனவும் வருதலான அறிக. கண்டனன் அசுரன் நின்ற கனங்குளை அமிழ்தம் மல்லி உண்டனன் என்ன ஓசை துளும்பினல்லுவனைப் புள்ளி கொண்டனள் காலை மேனி பெனப்பெலாம் குறித்து நோக்கி பிண்டனள் கவலை என்னான்
விளைத்தனன் விளைந்த காமம் கனங்குலையால் காளையைக் கண்டனள் அமிர்தத்தைத் தவத்தால் பெற்று உண்டவள் ஒப்ப உவமை பொங்கித் ததும்பினள் அவளை இறுகத் தழீஇக் கொண்டனள் உறுப்பழகையும் திரண்ட அழகையும் கண்களால் முகந்துண்டு துன்பமுற்றுக் நீங்கினன் இந்நிலையில் கண் விழித்தனன் அவள் இருவர்க்கும் காமப்பைங்கூழ் விளைந்தன. இளமுலை வருடி மோந்து முத்தம் உண்டிதழ் தேன் மாந்தி விளரி வண்டிருமிருந்தாரான் மேகலை நெகிழ்த்து நீவித்தலை மேகலை நெகிழ்த்து நீவித்தலை விடுத்தகலையானார் அல்குளம் தடத்துள் மூழ்கி விளைவெருங் கலவி போக வெள்ளத்தில் அழுந்தானாள் கொங்கையை தைவைந்து உயிர்த்து முத்தம் சுவைத்து அதர பானத்தை தேக்க உண்டு விளரிப்பண் வண்டிற்கு விருந்தூட்டும் போக மாலையன் மேகலையை தளர்த்தி கொய்சக கட்டினை அவிழ்த்து புது போகங்கொள அல்குலாய தடத்துள் படிந்து விளைகின்ற பெரிய கலவி போக கரை காணாத வெள்ளத்துள அழுந்தினான். புனைவிழி செப்பச் செவ்வாய் துடிப்ப வேர்வரும் கம்பூக மணிமிடற்றொலிப்ப ஆர்ப்ப வாழ்வளை தடந்தோள் வெற்பத் பனைமுலைக் களிநல் யானை பாய்ந்து பாய்ந்துலக்க மெல்கும் அணைமிசைக் கலவி பூசல் மடந்தையும் ஆடினாளே உசையும் இருவிழிகள் முழுவதும் சிவப்பவும் பவளவாய் துடிப்பவும் வியர்வை அரும்பவும் கமுகை ஒத்த அழகிய கண்டம் ஒலிப்பவும் வெள்ளிய வளைகள் ஆரவாரிக்கவும் அவளுடைய பருத்த தோளாகிய மலையில் பருத்த கொங்கையாகிய களிப்புடைய நல் யானை தாக்கி கலக்க குளையும் பள்ளியில் கலவி போராடினாளே. புணர்ச்சியின் மருங்கு நிற்றல் புறையென விலகும் மேலோர் குணத்தையுற்றுடையும் நானும் பிறஞ்சலத்தூர்த்தர்மான வணர்குழல் கட்டு விட்டு மருங்குளால் கெட்ப நோக்கி இணைச்சிலம் பார்ப்பத் தண்டா தின்னலும் நுகர்ந்து வாழ்நாள் கூட்டத்தில் உடனிருத்தல் குற்றமென அகலும் மேன்மக்கள் குணங்கொண்டு துகிலின் நாணமும் புறத்தே போகவும் காமுகரைப் போல சுருண்ட கூந்தல் கட்டவிழ்ந்து இடமெல்லாம் பரந்து சுழல் கிடப்பதைப் பார்த்து இரு சிலம்புகள் ஆரவாரிப்ப முட்டின்றி இனிய இன்பத்தை அனுபவித்து கழிக்கும் நாளில் தளரியல் நிறவேறாகி தையலாள் கருப்பம் மெய்த வளைமனை காப்போர் நோக்கி வாணனுக்குணர்த்தவன்னான் இளவலை அரிதிற்பற்றி இருச்சிறைப்படுத்தான் காணாவூ அளமரு மயிலின் தேம்பி பெண்கொடி அரற்றி வீண்டாள் மாந்தளிர் போலும் நிறம் வேறுபட்டு உஷை கருவிட்டமையை காவல் செய்வோர் உணர்ந்து வாணனுக்கறிவிக்க அவன் அனிருத்தனை அரிதி பற்றி சிறையிடக் கண்டு சுழல்கின்ற மயிலினில் மெலிந்து பெண்கொடி கொழு கொம்பிலாது புலம்பி வீழ்ந்தனன். கண்ணன் போருக்கு எழுதல் வீழ்ந்து அயர் பொலங்கொடிக்குத் துணையென விசும்பினக்க
வீழ்ந்துயர் கொடியும் அந்நாள் வெய்கால் உதைப்பயிற்று வீழ்ந்தது வாணன் கொண்ட விழுத்தவ பேருமொக்க வீழ்ந்தது நிகழ்ந்த செய்கை வீணை மாமுனிவன் ஊர்ந்தான் கீழ் விழுந்து சோர்கின்ற பொற்கொடிக்குத் துணை போல விண்ணில் உராய்ந்து திரண்டு உயர்ந்த கொடியும் சூறாவளி மோதமுறிந்து வீழ்ந்தது வாணன் கொண்ட சிறந்த தவப்பயனும் உடன் வீழ்ந்தது நாரத முனிவர் நிகழ்ந்ததை உணர்ந்தனர். சிலை தொழில் மாண்டதன் சிறுவனைக் காணாதெங்கும் இலைப்புரைகளை துவாடும் துவாரகை கிறைவாள் எய்தி புலப்பட புகழக் கேட்டுப் பொறுபடை எழுகண்ணா உளப்புயத்து வளத்தாரான் ஒலிமுற சரைவித்தானால் வில் வித்தையில் மாட்சிமைப்பட்ட மகனைக் காணாது யாண்டும் தேடி வருந்தும் கண்ணனை அடுத்து தெளிய உணர்த்தி கேட்டு திரண்ட கல்லொக்கும் தோளிட்டுளவ மாலையன் போரற்குரிய படையெழுக என்று போர்ப்பறை அறிவித்தனன். இலைப்புரை கிளைத்தல் சிறிதும் இடம்விடாது தேடுதல் இலைப்புரை தடவியே கலி 461 இலைப்புரை கிளைத்திட்டோமே சீவக சிந்தாமணி 1741 இலைப்புரை கிளைத்து தணிகை நார 10 தணிகை புராணம் வியவரின் உணர்ந்தார் சாற்றும் பிசிமுற சோதை கேட்டு செய்யறத் தொகுவ அங்கன் சேனே எல்ல மாறா அச்சயமுடையுமையோர் தங்கள் சிதறு நல்வினைகள் தாமும் உயர்முற சோதை கேட்டு இவ்வும்பர் பால் தொகுவ மாதோ ஏவலால் உணர்ந்து முரசறைவோர் பறையறைந்து உணர்ந்துதற்கேட்டு குற்றமறத் தொகுவென இங்கு படை நீங்காத வெற்றியையுடைய தேவர் தம்முடைய பரவி கிடந்த நல்வினைகளும் அவர்பால் திரள்வன அரசன் அசுரன் வீழ்வு சுரர் வாழ்வாகலின் இங்கனம் கூறினர். கடுந்தொழில் அசுரர் தம்மால் தரப்படும் காலதூதர் கடுந்தொழில் அனையாற்பற்ற கிளர்ந்து வேற்றுறவி கொண்டு கொடுந்தொழில் முற்ற கற்றாலனைய கூர்ங்கோட்டு நாள்வாய் அடந்தொழில் தருகன் வேளம் அளப்பிலா பண்ணி பாட்டு இல்லாமல் கதையை மாத்திரம் படிச்சுட்டு போவோமா? ஓகே. ஏன் சொல்ல, ஆனா பாட்டு படிச்சா எங்களுக்கு நல்ல நாங்கள் இந்த இதுகளை பிரிச்சு விரிச்சு படிக்கிறதுகளை சேர்த்து படிக்கிறதுல பழகெல்லாம் ஆனா இவ்வளவு அரவாசி பாட்டுக்கு படிச்சு பார்த்துட்டேன் தானே. இப்ப நான் என்ன செய்வோம், பாட்டை விட்டுட்டு கதையில மாத்திரம் படிச்சுட்டு போவோம். அப்பதான் முடிக்கலாம். வாசியும் கொலை தொழிலையுடைய அவுணரால் அழிக்கப்பட்டு யமதூதர் கடற்குரியவரை கைப்பற்று எழுச்சி பெயுற்று வேற்று வடிவங்கொண்டு அக்கொலை தொழிலை முற்றவும் கற்றாலனைய கூரிய கொம்புகளையும் தொங்குகின்ற வாயையும் கொலையையும் வன்கண்மையையும் உடைய களிர்கள் எண்ணிலவற்றை போர்க்கோலம் செய்தனர். மணிக்குவியலை பதித்த முடியுடை விண்ணோர் மனங்கள் எல்லாம் கூடி தம்மை வருந்தினவரை வெல்லுதற்குரிய காலம் இதென்று மதித்து வடிவு கொண்டு வேறு வேறாக வந்தால் ஒப்ப விரைந்து செல்லும் தோற்றமுடைய விரும்பும் சிறப்புடைய கடிவாளம் பூட்டிய குதிரைகள் எண்ணில அமைத்தனர். உள்ளம் போல உற்றுளி உதவவும் புள்ளியற்களிமா தொல்காப்பியம் கற்பிலக்கணத்தில் ஆகலின் தேவர் மனம் கூற பெற்றது. மலைமகள்
கைலை மலைப்பிரான், குறிஞ்சி மலைத்தலைவனாகிய முருகப்பெருமான், மதலை கைமலை கைமலையிறப்பெறும் விநாயகப் பிரான் என்று மலையொடு தொடர்பு படுத்தி பேசப்பெறும் உரிமையோரை ஒரு சேரத் தன் வாய்தலில் நிறுத்திய கீழோன் சினங்கொண்டு மலைகள் யாவும் புறப்படுவன போல விரைந்த செலவினையுடைய தேர்களை ஆயத்தம் செய்தனர். நெருப்பால் மதில் அமைத்த வாணன் தன்னையும் ஏவல் கொள்ள வரம் பெறவும் வல்லமை கூடும் என எண்ணி அது கூடும் முன்பே அவன் உயிரை கொண்டு போக கருதி வட வானலம் பல்கோடி வடிவு கொண்டாற் போன்ற இயல்பினையுடைய அவ்வடவை தீயையொக்கும் சீற்றமுடைய வலியமைந்த வீரரும் பலர் திரண்டனர். நெருப்பால் மதில் அமைத்த போர்க்கோளம் அது நான் அல்ல படிச்சேன். ஓகே. போர்க்கோலம் பூண்ட நால்வகை படைப்பெருக்கும் நோக்கி மன்னவர் நடுங்காதபடி விண்கொட்டை குடை பீலிக்குடை கொடிகள் இவை சூழ்ந்து மறைக்க இனி பாற்கடல் நடுவன் அறிதுயில் மேவிய காட்சியை புலப்படுத்தி கண்ணபிரானுக்கு சேனை நடுவில் மதத்தையுடைய களிற்றினை ஊர்ந்து சென்றனர். கணவன் வெற்றி கொள்போர்க்குச் செல்ல கற்புடைய மனைவி வீட்டின்கண் வருதி அமைகின்ற தகமையை ஒப்ப பூமாதேவியின் திருவைகுந்தம் என்னும் பழைய மனையின் இயல்பை பார்த்து பின் மீளுதற் பொருட்டு விண்மிசை எழுவதனை ஒக்கும் படைச்செலவில் எழுந்தன துகள். இவ்வாறு எழுகடலும் கரை கடந்ததெனப் பரவிய சேனை பகைவர் நெருங்குதற்கரிய சோனிதபுரத்தை வளைந்து சூழ அதனை உணர்ந்த வாணன கண்கள் தீயெழ நோக்கி அழிக்கின்ற போரைச் செய்கின்ற சேனாதிபதிகளை ஏவினான். வாணனுடைய நால்வகை படைகளும் எழுந்தன. எவ்விடத்தும் இயங்கள் கலித்தன. இயங்கள் அது என்ன? எவ்விடத்தும் இயங்கள் கலித்தன. குதிரை யானைகளின் வாய் நீர் வழிந்தன. மண்ணிடமும் விண்ணிடமும் சிறிய துகள் தொடர்ந்து தூரத்திற்கண்டோர் சிந்துகின்ற மண்மலை பொழிந்திடும் போலும் என்று திகைப்புற நிரல் பெற்றன. ஒழுங்குபடல் துகள் மழைத்தாரை போல கால் கொள்ளல் பயனிலைகள் முன்னின்று உணர்ச்சி ஊட்டுகின்றன. இதெல்லாம் பார்க்கணும். எழுவாய்நிலை அது இதெல்லாம். தன்னுயிர் கணவராகிய கண்ணபிரான் சொல்லுகின்ற வாணன் சேனையின் கண்கள் உள்ளெழுந்த அழகிய வடிவுடை பூமி தேவி புழுதியாற் பொதிய அது கண்டு சினங்கொண்டு அப்பூமி தேவியின் மார்பு வருந்தும்படி அடியிட்டு பேர்ந்து ஆரவார்த்தி சென்று ஒளியும் இலைவடிவும் உடைய படைகளைக் கொண்ட சேனை அகன்ற சோனிதபுரத்தினொன்றும் வெளிக்கொண்டது. வியல் நகர் வியலின் கிளவி அகலப் பொருட்டே தோல் சொல் உரி 68 வியன் நகர் எனும். ஆம். புடைபெயர் படைக்கலங்கள் மின்னொளி வீசவும் யானை குதிரைகளின் வாய்நீர் மழை தாரையை உணர்த்தவும் முழங்கொலி திரண்டு இடியொலியை உணர்த்தவும் பிரளய காலத்தில் தொக்கும் பரவியும் வருமேகங்கள் எதிரெதிராக போர் செய்தாற்போல இரு திறத்து பெருங்கூட்டமாகிய சேனைகளும் கதிர்த்த கொங்கையினையுடைய விசயலட்சுமி பாராட்ட கைகலந்து போரில் முயன்றன. மூழுதல் தீப்போல முடுகுதல். இரத்தத்தால் சிவந்த போர்க்களத்தில் உடம்பு கிடக்க தேவ உடம்புடன் வீர சுவர்க்கம் புகுன்ற மிக்க வன்மையரை அவன் நின்று எதிர்கொள்ள முயல்வோரை போல நெருப்பொக்கும் கொடிய களத்திடை வெளிப்படுகின்ற போர் நுட்பங்களைக் காண அகன்ற வானில் எவ்விடத்தும் தேனால் ஈரிய மாலையை அணிந்த முடியுடைய இமையாத நாட்டத்தவர் செறிந்தனர். தேவர்கள் இமையாத நாட்டத்தை தேவர்கள் செறிந்தனர்.
திரண்ட கல்லின் தன்மை கொண்ட தோளுடைய கண்ணபிரானர் வாணன் என்னும் இருவர் தம் சேனை குழாத்தில் மெல்லியலாகிய விஜயலட்சுமி கூத்தாட அதற்கு முழங்குதல் போல படகம் சல்லி தக்கை முதலான வாச்சியங்கள் அளவில முழங்குவன. கண்ணபிரானர் வாணன் இருவர் உளம்போலும் தோளில் விந்தை மகள் தாண்டவமாட எனினும் ஒக்கும். போர் தொழில் வகையில் வல்ல பகவன் முப்புரங்களை நீறாக்கும் ஒருவனேயாதலை உணர்ந்தார் போல சிவபிரான் திருமுடியில் மிளச்சுகின்ற தும்பை மாலையை சூடனராய் இரு சார்பினரும் வன்மையோடும் வருந்துகின்ற போர் புரிதலை யாவரே உள்ளவாறு கூறவல்லவர். யானைப்படைஞரோடு யானைப்படைஞரும் குதிரை வீரரோடு குதிரை வீரரும் தேர்மறவரோடு தேர்மறவரும் விதிவழி அரசரோடரும் எதிரிட்டு போர் செய்வர். மரபின் என்பதை மற்றோர் மூவர்க்கும் கூட்டுக. தண்டம் என்னும் பெயரை வழிக்கு உதவுகின்ற மதநீரும் வலிமையும் உடைய யானை மலைகள் வீசி எறிந்த தண்டாயுதங்கள் பகைவர்களுடைய கையில் உள்ள தண்டாயுதங்களுடன் யானை துதிக்கையும் நிலத்திற் புரளும்படி தண்டனை இயற்றுவன. போர்க்களத்து தம் இனம் என்ற உணர்ச்சியுண்டோ களிற்றினைக் களிறு அளித்தமையின் படுகளத் தொப்பாரியோ என்னும் பழமொழியைக் கொள்க. தண்டம் யானை செல்லும் வழி. தேரேறிய வீரர் எதிரேற்று விடுத்த சக்கரங்கள் பகைவர் தேரிட நுழைந்திடும் காட்சி வாளை நோக்கி எழுகின்ற மலையின் சார்பு கொண்ட குகையின் எழு கூட்டமாகிய பறவைகள் பிற குன்றுகளின் குகைகளில் குடிபூதுகளை ஒப்பன. தாளகதிக்கேற்க நடையிடுகின்ற குதிரைகள் வட்டமாயோட தொடங்குதோறும் பகைவர் பெருமை பொருந்திய முடியுடைய தலைவர்கள் தம் சார்பினோர் தேரின் மருகில் வீழ்ந்து ஓடுகின்ற சக்கரங்களை ஒப்பற்ற நீவிரும் எம்மைப் போலழிய ஏகன்மின் எனத் தடை செய்தாற் போல தடுத்தன. வண்டுகள் ஒலிக்கின்ற நீர்நிலைகளுள்ள தாமரை ஆகிய மெனைக்கிளத்தியை தன் மெனைக்கு கொண்டு செல்கின்ற சூரியனாகிய கணவனைப் போல மிக்க வலிமையுடைய பகைவருடைய தலைகளை திருகி சுமந்து வானவெளியில் சுழல்வன சுற்றி வீசிய சக்கரங்கள். ஒன்றினை ஒன்று முந்துகின்ற கொடிய களிறுகள் ஒன்றன்மேல் ஒன்றெறிகின்ற கதாயுதங்கள் அவற்றைத் தடுக்க எறிகின்ற கதைகள் ஒள்ளிய அணிகளையும் மென்மையினையும் உடைய சிவந்த வாயையும் உடைய மகளிர் போலாட்டம் ஒக்கும் வளத்தை நோக்கி பழிப்பெற்ற விண்ணோர் அதிசயமுற்றவர். பகைவரை வெகுண்டு நோக்கிய கண்களுள் இடக்கண் இமைக்குந்தோறும் பகைவர் வெகுளி நோக்கை அழித்து அச்சத்தால் இமைத்தனர் என எண்ணி அரவாரித்து மகிழ்வர் என்று அவுணர் சேனை நாணி வலக்கண்ணில் சினத்தீயை மிகுதியின் தோற்றுவித்து உருமி வல்லமை பேசி திதியின் மைந்தராகிய அசுரர் போர் மேற்கொள்வர். இமைப்பின் அவர் மேல் வாளி தோடர் இமைத்திட்ட இது தேவையிலங்கள். தருகண்ணுடைய யானைகளால் எறியப்பட்டு விண்ணிலெழும் அசுரர் உள்ளங்கையிற் பற்றிய வேலுடன் அணைதலைக் கண்டு வானில் நெருங்கியுள்ள தேவர் தங்களுக்கு துன்பம் தரும் பொருட்டு இங்கு நெருங்கினர் என்று கொண்டு மனம் நடுங்கி வெகுண்டோடினர். பகைவரை அழித்து சீறுகின்ற படையுடைய அசுரரால் வானிற் செல்லும்படி தூக்கி எறியப்பட்ட துன்பமுடைய யானை பிளிரொளியுடன் மத நீரொழுக பூமியில் வீழ்தல் துன்பப்படவலன் என்னும் அசுரனை அழித்த இந்திரன் கட்டளையால் மேகம் சார்ங்கம் என்னும் வில்லையுடைய திருமாலுக்கு துணையாய் வருதலை ஒக்கும். வலிவுடைய அசுரனொருவன் கோபத்துடன் தூக்கி எறிந்த குதிரை வானில் எய்தி சுழலுகின்ற காற்றில் அகப்பட்டு கப்பாடி
சுழலும் தோற்றம், சூரியன் செல்லும் விசையினால் வழி விலகிய ஓர் குதிரை மனம் நொந்து தன்னினத்தைக் காணாது சுற்றித் தேடுதலை ஒக்கும். தரையிடத் துண்ணிய இரத்தம் தசை இவற்றால் வழுக்கி விழுகின்ற வீரர் முதுகில் மதக்களிறு குத்திய வெண்கோடுருவி வெளிப்பட்டு மார்பில் நிமிர்ந்து தோன்ற கண்ட தேவமகளிர் ஆடவர் கொங்கை பெற்றதென்னே என வியப்பொடும் பேசுவர். நெருப்பில் காய்ச்சி இயன்ற களலினை நீக்கிய வீரர் மார்புடை வேல் தொலைந்த துளை வழியினொன்றும் செந்நீர் பெருக்கு இழிதல் யான் பகைவர் உயிரைப் பருகுவல் என விரைவில் உள்ளே திகழ்கின்ற வீரமாகிய தீ வெளிப்படுவதனை ஒக்கும். போர்களிறு கதாயுதத்தை சுழற்றி எறிந்தபோது தேர்கொடிஞ்சியிற் பத்திபட பதித்த நன்னிறமுடைய பெருமை பொருந்திய மணிகள் உதிர்தல் வீரர் உரப்பி வரும் அதிர்ச்சியினால் நீண்ட வானின் நட்சத்திர தொகைகள் சிலத்தில் வீழ்வனவற்றை ஒக்கும். நிலத்தில் நீண்ட கொடிகளின் துணிகள் இவற்றிலும் நீண்டு திரண்ட அம்புகள் செறிதலால் கிழிந்தவை உதிர்ந்து அகன்ற வானிலுள்ள மேகம் முழங்கினைப் போல வீரர்கள் அதட்டொலியால் உயர் விண்ணிலுள்ள ஐந்தருக்களின் அடி அதிர்தலால் உதிர்ந்த தலை போல பரப்பன. கையிலுள்ள படைகளை பகைவர் மேல் வீசி உடம்பில் கோப்புண்டு கிடந்த படையை பறித்து பகைவர் மேல் கைப்பொருள் முற்றும் இழந்து வறியவராகிய போது மானமுடைய அயலவர் அன்போடு கொடுக்கும் பொருளையும் திருப்பி விடுதல் போல விடுப்பார். இந்த எங்களுக்கு இலக்கணம் அதுகள் நாங்கள் என்னத்துக்குங்கள் இல்ல இறந்தம் அது மேலாண்டு. இறந்தனர் வலிவுடைய வீரர் இறந்தன யானைகள் செந்நீர் நிலத்தை மறைத்தன பிணங்களும் மறைத்தன காக்கைகளும் பெருந்துகளும் கூடின பேய்கள் உவகை கூத்தாடின உடற்குறைகள் ஆடின. யாண்டும் நிணமும் குடரும் இறைச்சியும் கொழுவும் மூளையும் முறிந்தனவாகிய வில்லும் வாளும் கேடகமும் வேலும் ஒடிந்த தேர் மரச் சுற்றும் கொடிஞ்சியும் அற்ற முடியுடை தலைகளுமாக நிவந்தன. பிணங்களையும் மூர்ச்சையுற்று வீழ்ந்தவர்களையும் வீழ்ந்த குழாங்களையும் தண்டாயுதங்களையும் வீக்கிய அச்சத்தைச் செய்யும் கிழிந்த வார்நாணிகளையும் பொதிந்த குடர்களையும் நிறமுடைய நிணங்களையும் பல மணிகளையும் பிரித்தறியக்கூடா ஆயின. பிணக்குவியலாற் பொறாது மண்ணிடை மெலிவிட்டது போரில் உயிர் விட்டு வீர சுவர்க்கம்புகுவோர் சூரியனை ஊடுருவிச் செல்லுதலின் அதன் நடுவிடம் மெலிந்தது. அக்குழுவினர் நெருங்கி விண்ணிடம் மெலிந்தது. அங்கணன் நெருங்குவோரை எண்ணுதலாற் தேவர் குலைந்தனர். போரில் இழந்தோர் சூரியன் வழியாகச் சுவர்க்கம் புகழ் கதிரிடல் வழி போய் கல்லுறை நின்றோர் கல்லாடது. இவ்வாறு நெருங்கி போர் புரிகையில் பண்பாடுகின்ற வண்டுகள் உலக்குகின்ற மாலையைச் சூடிய வலிய அசுர வீரர் வலி குறைந்து மனந்தளர்ந்தனர் அஞ்சினர் ஊக்கம் குறைந்தனர் சிதறுண்டனர் பின்வாங்கினர் இடம் விட்டகன்றனர் நாற்றிசையிலும் ஓடினர். தேனோடும் விரிகின்ற மலர்களையுடைய நீர்நிலைகளைக் கொண்ட துவாரகாபுரிக்கு தலைவராகிய கண்ணபிரானுடைய கடல் போலும் சேனை வீரர் தம் படைக்கலங்களாகிய கல்லால் எறிதலால் தாக்குண்டு வலிய ஆண்மையாகிய குடம் உடைந்து உள்ளிருந்த நண்டுகளைப் போல பல திசைகளும் பயவனாகிய அசுரனுடைய பெருஞ்சேனை உடந்தோடி நகரத்தை நோக்கி நடந்தன. போரை மேற்கொள்ளும்
அஞ்சாமையுடைய வீரர் பின்னே துரத்திப் போதலும் மாலையைச் சூடி முதல் வாயிலில் எழுந்தருளியிருக்கும் வெள்ளிய மதியை ஒக்கும் கூரிய ஒற்றைக் கொம்பினையுடைய யானை முகம் பிரான் கண்டு அவனன் சேனையை அச்சுறுத்தி வரும் படைஞரைக் குழப்பிக் கெடுத்தளித்தனர். கண்ணபிரானும் இனி செய்யத்தக்கது என்னே என்றிறங்கி விடையப் போய் நிவேதனத்துக்குரிய பாலுணவும் பல வகைகளும் மிகு சுவையுடைய மோதகங்களும் ஏனைய பலவும் அமுது கொள்ள நிவேதித்து வணங்க தலைமையும் வலிமையுமுடைய ஜானைமுகப் பிரானர் செயலில் ஈடுபாடுடையராயினர். இதனை அறிந்து இரண்டாம் வாயிலில் விட்டிருக்கும் இளங்குமரப் பெருமான் யதுமரபினனே வருக என்று கூறி வில்லை வளைத்து போரேற்றலும் தேன் பொருந்திய துழாய் மாலையோன் பூசனை புரிந்து போற்ற அதனை ஏற்று ஆறுமுகப் பிரானும் மகிழ்ந்திருந்தனர். விநாயக சுப்பிரமணிய பெருமானர் விடை கொடுப்பு அழகிய மூன்றாம் வாயில நன்னி மெனங்கமலும் மலர் மாலையைச் சூடிய கரிய குந்தலையுடைய உமையம்மையரைக் கண்டு தாழ்ந்து திருவருளை பெற்று மேற்செல்ல நாலாம் வாயிலில் மேவும் அச்சஞ்செய்யும் கொடுஞ்சினமுடைய வெள்விடையை கொடியில் உயர்த்திய சிவபிரான் நோக்கினர். முற்காலத்தில் மைனாகம் என்னும் பெரிய மலையில் அரிய தவத்தைச் செய்த இத்திருமாலுக்கு எமது பெருமான் யானையை எதிர்த்து பொருதாலும் வலிமை மிகுந்த போரில் வெற்றி மாலையை நீ எய்துக என்று அருளிய வரம் மெய்யாய்ப் பயன் வினைதற் பொருட்டு பினாகம் என்னும் நெடிய வில்லை ஏந்தி முன்னர் நிற்றலும் பெருமையுடைய திருமாலாகிய கண்ணபிரானர் தோற்றமின்மையின் அனாதியாய் அழிவின்மையின் அனந்தமாய் நிறைந்த இன்பனாய் ஒளியாய் அமைந்த மென முதலிய கரணங்களை கடந்த பெருங்கரணை பெரும்பொருளை தன்னுடைய கண்கள் களி கூற கண்டு நெருங்கி தாழ்ந்து எழுந்தனர். நாவானது தழும்பெறும்படி பொருள் சேர் புகழைப் பாடி தாமரை மலர் போலும் கைகளை குவித்து சோத்தம் எந்தையே எனக் கூறி இமயவரையே பருள் கூர்ந்து காத்தருளும் கடப்பாட்டினை உடையோனே இரக்கமில்லாத அவுணர் குலக் கொடுந்தொழிலோன் தன்னை வெல்ல எனக்கு திருவருளைச் செய் என்றனர். சோத்தம் இழிந்தோர் செய்யும் அஞ்சலி சத்ததான படலம் முதலிற் செய்யுளிலும் காண்க. குறை கூறி பெரிதும் வேண்டும் கிருட்டினமூர்த்தியை நோக்கி மேருமலையை வில்லாக கொண்டவர் புன்முறுவல் பூத்து எம்மை வென்றன்றோ வாணனை நீ வெல்வது ஆகலின் நம்முடன் ஐயமின்றி போர்க்கு எழுக என்று அருளலும் நீலமணியொக்கு நிறத்தினன் உள்ள நடுங்கி அருளிச் செய்தவாறு என்னே எல்லா உயிர்களுக்கும் ஒன்றுக்கும் பற்றாத ஏழையேனுக்கு தலைவன் நீ தலைவனோடு பகைத்து போர் புரிவது அடிமையாகி எனக்கு அழகிதோ உன் திருவடிக்குரிய மெய்ப்பணி பூண்டு அதற்குரிய ஏவலைச் செய்வேன் பால் தலைவனே நின் திருவருள் இவ்வாறோ வாய்ப்பது. எந்தையே நின் திருவடி வழிபாட்டினால் போரில் எதிர்த்தவரை முதுகு காட்டி ஓடச் செய்யும் வலிமை பெறுஞ்சான் நின்னுடன் போர் செய்ய வல்லவன் அல்லேன். உபநிடத தனி முதல்வனே பாசப்பிணிப்புறும் உலகங்கள் அனைத்தையும் இயக்கும் நின்னுடன் பகைத்து நின்று பிழைத்தவரும் உளரோ. என்னிடத்தும் பிறரிடத்தும் உள்ள ஆற்றல்கள் முற்றவும் உன்னுடைமை வழிபாட்டு வன்மையால் பிறரை வெல்லும் ஆற்றலை சிறிது கூடுதலாக பெற்றுள்ளேன். எல்லாம் வெல்ல நின்பால் ஏகதேசத்தில் பெற்றது கொண்டு போய்ச் செய்ய வெல்லனோ. மலப்பிணிப்பிற் கட்டுண்டோமை இயல்பாகவே பாசங்களில் நீங்கிய நின் அருள் வேறு நின்று இயக்கியும் உடன் நின்று இயக்கியும் உபசரிக்கும் ஈதொழிய எமக்கு புடைப்பெயர்ச்சியும் சுதந்திரமாக இல்லையே எனும் கருத்தமைய கிருட்டினமூர்த்தி கூறினார். வேத முதல்வன் சிவபிரானின உபநடதங்களான் அறிந்து அதனை சிறப்புடைய சைவ உபநடதங்களால் தனி முதல்வன் என அறிதல் அமையும். சூப்பர். அளவில்லாத அண்டங்களை முற்றவும் ஓரிமை பொழுதில் எரிக்கு விரிதூட்டும் நுதற்கண்ணுடைய நினக்கு கீழ்மையேன் திரு உள்ளத்துள்
எண்ணத்தக்க பொருளென்றே. நிகழ்ச்சிகள் யாவும் யாகங்கள் கண்ணு கூடாகக் காண நீ முருவலித்த அளவே பெருமை மிக்க முப்புரங்களும் உள்ளிருந்த குழாத்தோடு அழிந்தன. கூட்டம் கூட்டு என அம்முக்கட்டு நின்றது. பெற்றம் பெற்று உயர்ந்த பெருமான். திருஞான சம்பந்த திருப்பாசுரம். நாட்டிய திருமொன்றில் வைத்து கடவுளர் இருமாப்பை எல்லாம் கொடுத்தனை. கரும்பு வில்லுடைய காமனை நுதற்கண்ணால் நீராக்கினை. வண்டுகள் மொய்க்கின்ற மலரடி விரலொன்றால் விளங்கும் இலங்கை கிரையாகிய இரும்பையொக்கும் மனத்தையுடைய ராவணனை துன்புறச் செய்தனை. பொறாத இயமனை வலிய திருவடியால் உரைத்துக் கொண்டாய். உயிரை கொண்டாய். வண்டுகள் விரும்புகின்ற மலருறைவோனை நகத்தின் நுனியினால் சிரத்தை கொய்தனை. வெறியேறிய மச்ச கூர்மவாராக நரசிம்ம திரிவிக்கிரமாவ அவதாரங்களாகிய யான் கொண்ட இவ்வடிவங்கள் தண்டிக்கப்பட்டன. தக்கன் இயற்றிய யாகத்தை நும்மால் தோற்றுவிக்கப்பட்ட ஒப்பற்ற வீரபத்திரர் புகுந்து அளித்த நாளில் யானும் ஏனைய தேவர்களும் தண்டிக்கப்பட்டு பட்ட பாட்டினை எடுத்தியம்பி புகின் அடங்காது மிகும். உமக்கு இந்நிகழ்ச்சிகள் திருவிளையாடற் செய்கைகளே ஆகும். உலகிற்கு கேடுண்டாகச் சினந்து வரும் வலிய கங்கையின் இருமாப்பினை அடக்கிய தொகுதியையுடைய நீண்ட சடையுடையோய் என்னை வேண்டளிக்க திருவுளம் பற்றினால் சிறிது நீ திருமுகத்தை நிமிர்த்து நோக்கினால் அதுவே போதுமே. வெற்றி வாய்த்த மலர் போலும் திருக்கரத்து படைக்கலமும் தாங்குதல் வேண்டுமோ? கங்கையின் செருக்கடக்கி பிறையை வாழ்வித்த பெருமான் என்க. ஊரிய அம்பாகவும் விடியாகவும் மனைவியாகவும் தேவரீருக்கு அங்கமாகவும் அடியேனை எதிர்த்து பெறுவது நும் அருப்பெருக்கு இயைவதோ? வழியெல்லாம் என்னை அடிமை கொண்டவனே, இப்பொழுது எனக்கு இறங்கி அருள் செய்யாய். பாட்கடலில் தோன்றிய கடிய வேண்டிய விடத்தை உண்டு உயிர்களை காத்த திருநீலகண்டனே, நும் அருள் எம்மை காக்க அங்கத்தை அங்கி அளிப்பதோ என்றனர். இடவமயதாய் தாங்கினான் திருமால்கான் சாழலோ எனவும் அரியலால் தேவி இல்லை எனவும் வருவன காண்க. கண்ணரும் கடவுளரும் கைகலத்தல் பலப்பல எடுத்தோதி பற்பல் பால் குறையந்து தொழுது தாளம் கோவர்த்தன மலையை குடையாக கொண்ட கண்ணபிரானுக்கு எமது பெருமான் இதனை கூறுவர். நிச்சயமாக நீ அஞ்சாதே, நின் மனக்கவலையை விடு. அந்நாள் உனக்கு மைனாக மலையில் வழங்கிய வார்த்தை மறந்தனையோ? வரத்தை வழங்கிய வரத்தை மறந்தனையோண்டு கண்ணனுக்கு அவர் வரம் கொடுத்தார். நின் முற்றுகையை வாணனுக்கு முன்னரே யாம் கூறினோம். அவனை இப்பொழுது நீ வென்ற வெற்றி மாலையை புனைவாய். ஒளிவிடும் கௌத்துவ மணியை அணிந்த மார்பினனே, அர்ச்சுனனோடு முன் புரிந்த கொடிய போரமக்கு முருகனோடும் விளையாடும் விளையாட்டினும் மிக்க விருப்பினது. மின் இலக்குமியனுமா அர்ச்சுனனோடு போர் புரிந்தாங்கு நொடிப்பொழுது நின்னுடன் போர் புரிவோம். இவ்விளையாட்டு போரினைக் கண்டு மன்னோரும் விண்ணோரும் மகிழ்வுறாக பகைத்தலும் போராகக் கொள்வோம். அஞ்சாதி என தெளிவித்து திருக்கரத்து தாங்கியிருந்த வில்லை வளைத்தனர். பசிய துளவ மாலையோனும் எமது பெருமானை வாழ்ந்தே நருள் செய்யாய் என்று பலமுறை கூறி மந்தார மலர் மணங்கமழும் திருவடிகளை தொழுது இசைந்து பகைவரை அளிக்கின்ற கெடாத வெற்றியை தரும் சார்ங்கம் என்னும் வில்லை வளைத்து நான் எறிந்தான்.
பவளமலையோடு பவளமலையோடு நீலமலை பொருந்தல் போல பெரிய துதிக்கையை உடைய கவளங்கொள் மலை போலும் களத்தினை அளித்தவர் இருவரும் விரைந்து நீண்ட வில் புலைய வளைத்து நாணறிதலால் எழுந்த முழக்கம் மெலிவுற்ற மூவகையும் செவிடுபட போர்ந்தன. மூவுலகையும் செவிப்பட போர்த்தன. கயாசுரனை சிவபெருமானும் குவலயா பீடத்தை கிருட்டின மூர்த்தியும் அளித்தவராகலின் இருவரும் களிரட்டவர் என்றனர். மலையை ஒப்பவர் மலை போலும் யானையை அளித்தவர் போல பொறுக்கொரு புடை ஒப்புமை கூறினர். செறியும் பேரொளியால் அவர் தம் வெகுளி தீயை பெரும்புற கடல் நீரை கொண்டு அளிக்க வான்வழியை திறந்தாற்போல நிலை குலைந்து அண்டம் பிளந்தது. அப்பெருநீரை பெருகும் விரிப்பினால் வாய் புலர்ந்து வெடித்தமை ஒப்ப புவியும் பிளந்தது. விட்களின் நானொலி எழுச்சியால் திண்ணிய பூமி ஆட்டங்கொண்டு அலையும் காற்றினால் கடலும் மக்களும் மரங்களும் பறவைகளும் வேறுள்ள பலவும் தம்முள் தாக்குண்டு தலைவர் எப்படி அப்படி உலகிலும் தன்மையை ஐயமில்லையாக தெளிதரக் காட்டும். அரசன் அவ்வழி கொடிகள் விசுவநாதனும் போர் புரிதலில் உலகமும் மோதுவதாக உரைத்தனர். கண்ணபிரான் முதிர்கின்ற சினத்தீயுடன் அடுத்த வழியும் மறுத்துணர்வு தோன்றி முதல்வன் என மதித்து அவ்விடத்து நீண்ட மிக பெரிய வில்லை வளைத்து நானேற்றி ஓரம்பினை அப்பிரான் திருவடிகளின் முன்னர் வீழும்படி அர்ச்சனை செய் முறையின் ஏவினன். அர்ச்சுனன் துரோணரை அரிச்சித்தமை பாரதத்துட் காண்க. சத்தியும் சத்திமானும் ஆகிய இருவரும் கொத்தாகிய தீயை உமிழும் அம்புகளை செலுத்தினர். பெரிய போர் முதிர்ந்தது. பசிய மாநிலத்தவரும் ஐயமுற்றனர். குளிர்ந்த விண்ணிலுள்ளவராகிய சித்தர் சாரணா இமையவர் இயக்கர் கந்திர்வர் ஆகியோரும் ஐயமுற்றனர். திருமால் சிவபேரானுக்கு சத்தியாதல் மனைவி என நினைக்குறுப்பாம் என 85. உரையிட்ட கரத்தில் வில் வளைய தொடுத்த அம்பு மலையை பிரளய காலம் ஏகம் போல பொழிவர். எண் திசை வழியையும் அடைப்பர்கள். நொடிப்பொழுதில் அவற்றை அழித்து மீளவும் தடைப்பட கொடுங்கனையை முடுக்குவர். பின்பு தொலைப்பர். தெய்வ பெரும்படைகள் அளவில்லன எறிவர். கொடிய நோய்கள் தொடரும். வெப்பம் குளிர் எனப்பெறும் பிணிகளை சிருட்டித்து எதிர்விடுப்பார். மாறுபடுகின்ற அவைகளை ஒன்றால் ஒன்றை அழிவுறக் காண்பர். முறையாக இவ்வாறு அதிசயமான போரை விளைவித்தனர். மும்மூர்த்திகளும் தொழும் முதல்வனே, போரை தொடங்கினமையின் இனி என் விளைவதோ என முனிவர்கள் வெறுவினர். தேவர் யாவரும் அஞ்சினர். பூதக்குழாங்கள் அஞ்சின. இந்திரனும் பயந்தனன். இறைவனார் திருவுள்ள கருத்தை அறியாராகலின் யாவரும் பயந்தனர். முதல்வனே, வானின் சார்பில் நிற்றலின் அசுரன் விளைக்கும் துன்பங்கள் தமக்கு நீங்கா என திருவுள குறிப்புணராய் அஞ்சினர். இகழ்ச்சி இல்லாத கடும் போரை இவ்வாறு நெடுங்காலம் புரியும் எல்லையில் அடியேனிச் செய்யும வழி இல்லேன் என்று பதுமாக்கன் வணங்கலும் புன்முறுவல் பூத்து அடியவர்களியன் என்பது புலப்பட சாய்ந்து என்னை அடிமையாக உடைய பெருமான் விளக்கினார்.
திருவடிகள் வருந்தச் சென்று விறகு சுமந்தும் பானபத்திரனுக்கு அடிமையென கூறியும் பந்தியின் பொருட்டு மண் சுமந்தும் பாண்டியன் கைப்பிரம்படி ஏற்றும் பரவையார்பால் தூது சென்றும் நாணாது அடியர் மெனக்கருத்தை முடிப்பதையே கொள்கையாகக் கொண்ட அடிகள் வெற்றி மாலைய கண்ணபிரானுக்குச் சூட்டியதும் ஒரு அதிசயமோ? எல்லா உயிர்களுக்கும் தலைவனாகிய சிவபிரான் பேரருட்டத்தினை நோக்கி தேவர் மகிழ்ச்சியால் ஆரவாரித்தனர். கருட வாகன மூர்த்தியும் ஆவா என பெருமான் அருள் இன்னடையும் இருந்த வகையன்னே என்று அம்பிகைக்கு நாயகன் திருவடி தொழுது பெருமகிழ்ச்சியுற்றனர். வெண்பிறையாகிய துண்டத்தினை முடிமாலை போல கொண்ட பெருமான் போரை கைவிட ஒலிக்கின்ற வீரக்கழலன் இந்த அசுரன் அதனைக் கண்டு கொடுங்கோபம் தலை கொண்டு அண்டம் பிளந்ததென ஆரவாரித்தனன். கண்ணனை அடுத்தனன். இருவரும் கொடுமை மிக்க வில்லை வளைத்தனர். போரை தொடங்கினர். ஐயோ, போராக்கடா. கொன்று குவித்தலையுடைய இருவரும் தத்தம் மேம்பாட்டுரையை கூறுவர். வலிமை மிகுந்த தோள்களைத் தட்டி கடுஞ்சபதம் கூறுவர். பிரளய காலக்கினியைக் கண்களுமுழச் சினங்கொள்வர். உலகைப் புழுதிப்படுத்துவர். வட்டணையாகச் சுற்றுவர். போர் செய்வர். இத்தன்மை வாய்ந்த செறிந்த போர் நிகழ்கின்ற களத்தில் எமது பெருமான் அருளை பெற்றுள்ள கண்ணன் வலிமை மிக்கு நாணி பூட்டிய வில்லையும் அம்பையும் தேரையும் சிகரத்தையும் முறித்து வஞ்சனை புரிகின்ற அசுரர் தலைவனை தனியனாகச் செய்தனன். மேருமலையை ஒத்த 1000 தோள்களை கர்மபினை துண்டாடல் போல வெட்டுளி மன்மதனை நீறாக்கிய கனல் விழிப் பெருமான் எதிரெழுந்தருளி ஆதிமூலமே என்றழைத்த யானையைக் காத்த பிரானுக்குப் பேரருள் புரிந்து, கண்ணனே, இதனைக் கீழ் ஒலிக்கின்ற கழலை இவ்வாணன் சிறந்த உண்மை அன்புடைய உன்னைப் போலவே எமமிடத்து அன்பு மிகவும் உடையவன். கருத்தமைய நமது பூசனைக்குரிய தோள்கள் இரண்டினையும் நிறமும் ஒளியும் உடைய மலர் போலும் முகத்தையும் அரிதலை ஒளிக என்றனர். என்ற திருவாக்கினை கேட்ட பொழுதே தொழுதெழுந்து யது மார்பில் வந்த கண்ணபிரான் பெருமை பொருந்திய பெருமை பொருந்திய வேதங்கள் முற்றும் எல்லா பொற்களும் உருத்திரனே என தெளிய கூறும் முறையால் கவர்ந்த அன்பின்றி ஒன்றுபட்ட அன்பினால் உன் திருவடி பூசனை புரிந்தோன் எம்மையெல்லாம் பெரிதும் பூசனை புரிந்தோம். ஆகலின் 4 கரங்களை விடுத்தேன். எம்மையெல்லாம் என்றது மற்றிய தேவரை கொண்டு கூறியது. நமக சமகங்களால் சீருத்திரம் எல்லா பொருட்களும் மாதலை தனித்தனி எடுத்த போதும் தாமெல்லோரும் வணங்கும் தலைவனை வணங்குவோர் தம்மையும் மகிழ்வித்தவராவர் என்பது கருத்து. குடம் போன்ற பாஞ்ச சந்நியத்தை உள்ளங்கையிற் கொண்ட கண்ணபிரான் கொடிமேல் விடையெழுதி உயர்ந்த பெருமானை அடியனேன் புரிந்த பிழைகள் முற்றவும் பொறுத்தருள் ஐயனே என வணங்கி அப்பெருமான் ஏவலால் ஊக்கமுடைய வாணனை உறவு கொண்டவன் மகளாகிய உசியை தன் பேரனாகிய அனிருத்தன் புணரத் திருமணம் புணர்த்து மணமக்களை உடன் கொண்டு துவாரகைக்கு மீண்டன. 30 முறை போரிற் புறங்காட்டிய இகழ்ச்சியை எய்திய கண்ணபிரானைக் கொண்டே வாணனின் செருக்கினை ஒழித்த படமுடைய பாம்பணிந்த பெருமானார் ஓர் செயலைச் செய்தலும் செய்யாதொழிதலும் வேறொன்று செய்தலும் வல்ல இறைமைக் குணங்களை உடையாராவர். ஆதலின் அவரது பெருமையை யாவரோ பகர வல்லார். கண்ணபிரான் துவாரகைக்கு புறப்பட்ட பின்னர் கனவிய குலையினை அணிந்த
கனவிய குலையினை அணிந்த உமையம்மையாரை இடங்கொண்ட பெருமானார் வாணனை நோக்கி நின்னுடைய அழகிய தோள்களின் தினவு தீர்ந்தனை போலும் என புன்சிரிப்ப பரும்ப விளம்பல நாணத்தால் தலையை சாய்த்து பெருமானை இனிமேல் வீடு பேற்றினை அழுத்தி என்று குறையிறந்தனன் பேரன்பினனாகிய வாணன் முத்தி வேண்டு அது அடுத்தது அது பாட்டு. முத்தியை விரும்புவையாயின் காஞ்சியை எய்தி முன்னருமை தாவித்து போற்றி வரம் பெற்ற அத்தலத்தில் பேறுக என்று அருள் புரிந்து மறைந்தனர். எம்பெருமானார்க்கு பேரன்பனாகிய வாணனும் காஞ்சியை அடைந்து தாம் தொழுது துதிக்கும் நித்தனார் திருவருளாற் தலைமையைப் பெற்று நிலைபேறுடைய இன்புற்றுழைத்தனன். அழகிய சிறையினையுடைய சுரும்புகள் குவிந்த அரும்புகள் பிணிப்ப அவிழ்ந்து அலர்வாசம் பரவுகின்ற நீண்ட இதழ்களைக் கொண்ட தாமரை மலர்பொய்கை சூழ்ந்த அற்புத தலமாகிய வானேசம் வழிபாடு செய்தற்குரிய விதிப்படி போற்றி செய் அடியவர் பிறவி நோய் நைந்து நீங்க உண்மையாகிய பேரின்பத்துக்குரிய வீட்டினை தலப்படுவர் நம் மனோராகிய முனிவர்களே. செட்டியா 1.5 மணித்தியாலும் ஒரு படலத்துக்கு பிடிச்சிருக்கு. வானேச படலம் முட்டிட்டு தொடங்கினது இது கொஞ்சம் பெரிய படலம். திரு ஓணகாந்தன் தளிப்படலம் கலிவிரு போற்ற வல்லவர் பிறவியைத் தவிர்த்தருள் வானேச பெருமான் வழக்காற்றினை கூறினோம். இனி அழகிய வளம்பெறும் அதன் கீழ்த்திசையில் உள்ள ஓணகாந்தன் ரளியை உரைப்போம். பகவர் வணங்கும் வாணனுடைய ஒப்பில்லாத சேனை தலைவராய் அறநெறியின் வலுவாதொழுகிய அசுரர் இருவர் ஓணன் காந்தன் என விளங்கினர். நல்ல பேர் ஓணன் காந்தன். அன்பில்லாத வெண்ணெஞ்சினைக் கடந்து நின்று எலும்பை மாலையாக அணிந்த இறைவர் தன் அடிக்கன்பு பூண்ட அறிவினால் மேலோரை துன்புடைய பாசத் தொடர்பினை விளக்குவாராய் இறைவனுடைய அழிவின்மையையும் பிரம விண்ணுக்களின் பிறப்பையும் உணர்த்தி உய்யக்கொள்ளும் அடையாளமாவன என்பு மாலைகள். உயர்ந்த காஞ்சி நகரை அடைந்தனர். நீர் நிறைந்த தடாகம் வகுத்தனர். அதன் மருங்கில் தனித்தனியாக சிவலிங்கம் தாபித்தனர். என்படும் பூசனை புரிந்தனர். புரியும் ஓணகாந்தர் தம் அன்பினை நோக்கிய நீரணி மேனியராய விமலர் உமையம்மையாரோடும் விடைமேற் திருக்காட்சி வளங்களும் போற்றி செய்து இன்பக் கடலுள் திளைத்தனர். அவர் பொறும்பார் எல்லை இல்லாத அன்பு பெருகத் தொழும் குற்றமற்றவர்க்கு மிகுகின்ற இனி அருளை கைலமெலியார் நல்கி நீவீர் விரும்பிய வரங்களை கேண்மின் என்று ஓதினர். அடுத்த பக்கம் எல்லாத்தையும் நீர்வாசனை சின்னஞ்சின்ன கரமலர். அடுத்த பக்கம் நீங்க அடுத்த பக்கம் தான் இது. கரமலர் மொட்டித்து கண்கள் நீர் பாயன் என்று சிவந்த திருவடி மலர்களைத் தொழுது கூறுவார். ஐயனே மெய்யறிவைத் தந்தருளி பிழைக்குமாறு என்று கோள் அஞ்சினோம் ஆகலின் அடைக்கலம்புக்கோம். இத்தீர்த்தத்தில் மூழ்கி எம்முடைய பேரோடும் விளங்கும் ஓணேச பிரான் காந்தேச பெருமான் எனப் பெறும் இவ்லிங்கத்தில் நின்னை துதி செய்தோர் நினைவில் எழும் போகங்கள் முற்றவும் நிரம்பி இத்தலத்தில் நீ எந்நாளும் இனிது வீற்றிருப்பாய் என்று போற்றி வேண்டும். இருவர்க்கும் அவற்றை வழங்கி மணங்காமல் ஒற்றை மாமரத்தின் நிழலாகிய திருவேகம்பத் நாதர் அவர்கள் விரும்பிய இவ்விடங்களில் பெரிதும் விளங்கி வைகினர். அந்நாள் முதலாக அத்தலம் வியப்பினதாகும். திருவோணகாந்தன் தளிப்படலம் முற்றிற்று. ஓம் நம சிவாய. சலந்தரேசப்படலம். திருவோண நாளுக்குரிய திருமாலுக்கு அரியவர் திருவோணகாந்தராகிய அசுரர்க்கு அன்பினால் எளியராய் வெளிப்பட்ட திருக்கோயில்களின் பெருமையை தெரிந்தவாறு நிகழ்த்தினோம். இனி மாட்சி அமர் காட்சி நிரம்பிய
வடக்கிலுள்ள அத்தலத்தை விரும்பி வழிபாடு செய்த சலந்தர சலந்தர சலந்தரேசத்தின் வரவை பேசுவோம். சலந்தரேசப் படலம் சலத்தில் தோன்றினமையால் சலந்தரன் என பெயர் பெற்ற மேன்மையுடைய புகழமைந்த அசுரன் தலைநகராகிய காஞ்சியில் நலமுடைய சிவலிங்கன் நிறுவி நாளும் வணங்கி கெடுதலில்லாத மெய்த்தவத்தை புரிந்தனன். புரியுங்காலை திருக்காட்சி தந்தருளிய மரநீழலில் அரசுபுரி திருவேகம்பரை தொழுதெழுந்து வீரமும் வலிமையும் மாண்பிகு அரசு உரிமையும் பகைவரை அழித்தலின் நீக்கம் என்று நிலைபெற அருள் செய்வாய் என இரந்தனன். பின்னரும் நின்னை அன்றி பிறர் எவரும் என்னுயிரை நீக்கினர். இன்மையும் பிறர்க்கரிய முத்தியை தலத்தே பெருகையும் பின்னி கிடக்கின்ற நீண்ட சடையுடையாய் இவ்வரங்களை அருளா என்று பெற்று போய் அவ்வாறே உலகை தனதடி கீழ்ப்படுத்தி ஆளு நாளையில் இந்திரன் முதலிய எண்திசை தலைவரையும் பிரமனையும் வென்று பின்னர் திருமாலை பாம்பிற்கு பகையாகிய கருடனோடும் வெவ்வலியுடைய நாகபாசத்தினால் பிணித்தான். படியும் சிறையிடைப்படுத்தினன். சில நாட்கள் கழிந்த பின்னர் வணங்கி நின்று சலந்தரனை இறந்து வேண்டி திருமாலை சிறைவிடச் செய்தனர். துறை போலும் பற்களையுடைய அசுரனும் வெற்றி செருக்குடன் வாழும் நாளில் ஆயுள் முடியினால் அடுத்தமையால் வலிய விடையுடைய பரமனை அழிப்பேன் என்றெழுச்சி கொண்டு உயர்ந்த கைலியைச் சேர்ந்த சமயத்தில் மிக்க துயரைச் செய்யும் சிறையிற் கிடந்த நாளில் அவனுக்கு வாய்த்த மலையறம் பூண்ட உரியவனை விரும்பும் இலக்குமி நாயகன் உரிய காலம் இதுவாகும் என்று துணிந்து அம்மாளிகையை அடுத்து செறிந்த பூஞ்சோலை சோலையில் தூய தேவ வேடம் தாங்கி இருந்திட துவழுகின்ற இடையினையும் பருத்த கொங்கையையும் உடைய தொழில் முற்று பெற்ற அணிகளை அணிந்தவள் கண்டு நெருங்கினாள். வணங்கி முன்னின்றலை வினவுவாள். அதேபடி மெய்த்தவமுடைய அடிகளீர் கங்கை அணிந்த சடை முடிக்கடவுளை அழித்து திரும்புவேன் என கூறிச் சென்ற எம் கணவர்பால் வெற்றியோ தோல்வியோ விளைவதொன்றறியாதோ அதனை அருகிலேன் என எத்தன்மை அது நீவிர் கூறுமின் என திருமாலாகிய முனிவரவர் கூறினார். திரட்சியும் வெண்மையுடைய வளையினாய் ஐம்பெரும் பூதங்களும் அவற்றாலாய பொருள்களும் தீயிடைப்பட்ட பஞ்சை போல அழிய விழி திறந்து அருள் சிவந்த சடையினையுடைய பகவனாரோடும் பகைத்து நின்றவர் யாவர் பிழைத்தவர் உளர். இந்தவர் ஒருவரும் இல்லர். நீ இதனை அறிந்திலை போதும். பாம்பினது படத்தை ஒத்து மிக பரந்த அல்குலை உடையவளே, பேராற்றலனோடு போருக்கு எழுதலால் உன்னுடைய நாயனும் இறப்பான். இது சத்தியம் என கூறினர். சங்கு சக்கர முதலிய கரந்து வந்த திருமால். அப்பொழுது ஓர் அசுரன் மயிர் சோர்ந்த அவ்வளவும் சந்தனம் பூசிய தோளிடையிட்ட மெல்லிய துகிலும் அறையில் உடுத்திய உடையின் நெகிழவும் வியர்வை ஒழுகவும் உந்துகின்ற பெருமூச்செறியவும் மேனி நடுக்குறவும் ஓடி வந்து எதிர் நின்று வாயுலர நின்று இன்னது வகுப்பான். தலைவி, நின்னுடைய ஒப்பற்ற நாயகன் உயர்ந்த கையிலையில் எழுந்தருளியுள்ள வண்டுகள் ஒலிக்கின்ற கொன்றமலர் மாலை அணிந்த பெருமானை வலிதிற் போருக்கு அழைத்த மாத்திரையில் தேன் பொருந்திய தாமரை மலர் போலும் கரத்தினில் மழுப்படை தரித்த பெருமான் நோக்கி அவனுடைய நிறந்த கடலையொக்கும் பெரும்படைகள் அனைத்தையும் நீறுபடுத்தினன். அதன் பின்பு 1000 சூரியம் வண்டிலமென கிரணங்களை விரிக்கும் வடிவுடைய சக்கரம் ஒன்றை சிருட்டித்தனர். ஒளிவிடும் அப்படையால் பொருகின்ற பெருவெண்மையுடைய அசுரனாகிய
உன் நாயகன் இறந்தனன். இதனைத் தூரத்தே நின்று கண்டஞ்சி மீண்டி இவ்விடம் போந்தேன் என்று கூறிய மொழியைக் கேட்ட அளவிலே கொழுகொம்பை இழந்த மலர் கொடி போல கிடந்த மனம் மருகி மயில்போல் வாளை வென்றி வாய்ந்த மன்மதன் படை புண்படுத்திட மெலிவுறும் திருமால் சென்று கையைப் பற்றினர். திருந்திய இளையினை உடையாள் உள்ளத் தொன்றைக் கருதிப் புறத்து வேறாகிய இதனைச் சாற்றுவாள். பெருமானே, உயிர் நாயகனை இழந்தவளாயுள்ளேன். 3 நாள் கழித்த பின்னர் நின் மனைவியாட்டி ஆவேன். என்ன நயமாகக் கூறி ஏமாற்றி மெனக்கண் புகுந்து கற்பினென்றும் பிறழாதவள் தீயில் உயிரை மாய்த்தனன். உழுவலன் புடையாளாகிய வருத்தத்தோடும் அகலா தங்கியிருந்த மயங்கியமால் இவ்வகையை அறிந்தனன். அவளுடைய ஈமச் சாம்பலில் ஆழ்ந்து புரண்டு பேயாற்பட்டவர் தம்மைப் போல மனம் நொந்து மெலிந்தான். அவளது அழகிய வடிவை மனக்கிளையில் எழுதித் தியானித்தான். வேறு எவன் செய்யவல்லன்? அவ்விடங்களிலே நெடுங்காலம் திரித்தனன். இனி தேவர்கள் யாவரும் அடுத்த பக்கம் தேவர்கள் யாவரும் திருமாலை எவ்விடத்தும் தேடி காணாராய் சிகரங்கள் நீண்ட கைலிய நெருங்கி சிவபிரானார் திருவடியை வணங்கி முறையிட மூங்கிலை ஒப்பத்திரண்டு நீண்டு பசுவையுற்று அணிகலன்கள் விளக்கமுறற்கு காரணமாகிய அழகிய தோள்களை உடைய உமையம்மையாரை ஓர் பாகமாக கொண்ட எம்பெருமான் அம்மாளின் நிலைமையை உணர்ந்து கூறுவார். புகழ்மிக்க இலக்கு விநாயகன் சலந்தராசுரன் மனைவியாய கற்பினின் மிக்க அழகிய விரிந்தையை விரும்பி அவளுடைய பொலிவு மிக்க வடிவிழந்த சுடுபொடியில் செயலற்று கிடக்கின்றான். ஆகலின் ஒளி விளங்குகின்ற வானிடத்து வாழ்க்கை விண்ணவரே கேண்மின் என்று பரந்த பல்லுலகங்களையும் பயந்த இமயமலை பெருமாட்டியார்தம் திருமேனியிற் சிவந்த ஒளியுடைய கலவைச் சந்தனச் சேற்றினை திரட்டி வழங்கி நீவீர் இதனை அப்பொடியில் விதைப்பீராயின் மாயவனின் மயக்கத்தை போக்கும் 3 மரங்கள் அவ்விடத்து தோன்றும் என்று அருளினர். கலவை விண்ணோர் அதனை பெற்று வணங்கி விடை கொண்டு போய் தண்ணிய முறுவலுடைய விருந்தை இறந்த சாம்பரின் விதைத்த அப்பொழுது பெருமையுடைய துளசியும் இதை நாங்கள் முந்தி படிச்சதானே திருவிற்குடி என்று படிச்ச நாங்கள் அந்த ஒரு புத்தகமே ஒரு PDF எடுத்து தனியா படிச்ச நாங்கள். அப்ப அதுல இந்த துளசியும் அழகிய நெல்லியும் நீண்ட அகத்தியும் ஆகிய 3ம் கண் முன்னரே தோன்ற திருமால் கண்டன. அவளுக்கு நல்ல பெயர். இந்த வைஃபுக்கு அவளை போய் ஏமாத்திட்டார் தான் சலந்தரன் என்று சொல்லி அவளுக்கு வேற பெயர். அவளுக்கு இது இல்ல பெயர். அது எனித்தான் வேறும் பெயர். வாசி மெல்லிய பூங்கொத்துக்களுடைய துளசி செடியை விருந்தை அவளுக்கு பேர் விருந்தை. இதுல விருந்தை என்று வந்துட்டு விருந்தையாகவே மதித்து இறுக தளிக்குறை வெறிய மயக்கம் நீங்கி விளங்குகின்ற தனது வைகுந்தத்தைச் சேர்ந்தனர். செறிந்த துளவ முதல் 3னையும் துவாதசி திதியில் போற்றி பயன் கொள்வோர்க்கு பகைவரை அழித்து வெற்றி கொண்ட திருமால் பேரருளை வழங்குவார். விருந்ததான் பேர். விருந்தை இல்ல பீனா. விருந்தை சலந்தரன் மனைவிக்கு பேர். அவள் தான் இப்ப இந்த விமோசனம் அவளுக்கு தெரியாதானே இவர் திருமால் தான் தன் கணவன் மாறி வந்ததண்டு. அவள் அதுதான்ட்டாள். அப்ப உமாதேவியர் தான் அவளுக்கு உதவி செய்தது அந்த பாவத்தை தீர.
பெருமலையை தம் பெருமையால் வென்ற திண்ணிய தோள்களையுடைய சலந்தராசுரன் கைலை மலையில் திருநீலகண்ட பெருமானால் இறந்து அகன்ற காஞ்சி நகர சூழலில் பேரொளி வடிவாய் தோன்றி பூசனை முன் புரிந்த சலந்த ரேச சிவலிங்கத்துடனுறக் கலந்தான். அச்சலந்தரேச பெருமான் பெருமையை யாவர் உரைக்க வல்லவர். சலந்த ரேச படலம் முற்றிற்று. அப்பா உமக்கு ஓகேயா? கொஞ்சம் விட்டுட்டு படிப்போமா? என்னண்டாலும் எனக்கு ஓகே. கொஞ்சம் விட்டுட்டு படிப்போம் திரும்பி. ஓகே 10 நிமிஷத்தால வேறும் 10 நிமிஷத்தால. திருச்சிற்றம்பலம். அனுவுக்கும் பேத்தி 2வது புள்ள கிடைக்க போதல்லோ தனா? இல்லையே தனா? ஓகே ஓகே. நான் ரெக்கார்ட் இருக்குதுன்னு சொன்னா நான் மியூட் அமர்த்தி போட்டு சொன்னது உங்களுக்கு விளக்கல. நீங்க சொன்னதுக்கு ஆண்ட நான் அதான் பார்த்தேன் மியூட்ல. இல்ல தனா